வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் திலகவதி. பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை நடை இன்று திறப்பு. பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க காங்கிரஸ் எடுத்துள்ள 6 தீர்மானங்கள். வெள்ளத்தில் மிதக்கும் அர்ஜென்டினாவின் தலைநகர் என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். கோவை மாவட்ட பொள்ளாச்சிக்கு இன்று செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி பகுதியில் காலை 9:30 மணிக்கு நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மாட்டுச்சந்தை வளாகம், மீன் சந்தை வளாகம் மற்றும் ஸ்கேட்டிங் மைதானம் உள்ளிட்டவற்றை அவர் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றவுள்ளார். இதனிடையே முதலமைச்சரின் வருகையை ஒட்டி பிற்பகல் 1 மணி வரை பொள்ளாச்சியில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வாளையார் வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் கருமத்தம்பட்டி வழியாக கோவை செல்லலாம் என்றும், உடுமலை நோக்கி செல்லும் இலகுரக வாகனங்கள் குள்ளக்காபாளையம் வழியே நெகமம் சாலையில் செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வி.கே. சிங், எல்முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மக்களவைத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எத்தனை இடங்களில் போட்டி என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், பாஜகவுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும், மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், மக்களவைத் தேர்தலில் குறிப்பிட்ட சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என யாரும் நிர்பந்திக்கவில்லை எனவும், குக்கர் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது தங்களது நிலைப்பாடு என்றும் கூறினார். பாஜக கூட்டணியில் ஏற்கனவே சில கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உடனான ஆலோசனைக்கு பிறகு அவர்களுக்கான தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 13 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து மாநில உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிபிசிஐடி ஐஜியாக இருந்த தேன்மொழி தமிழ்நாடு காவல்துறை அகாடமி ஐஜியாக மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் கோடநாடு கொலை, கொள்ளை மற்றும் ராமஜெயம் கொலை வழக்கை விசாரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் ராணிப்பேட்டை ஏஎஸ்பியாக இருந்த யாதவ் கிருஷ் அசோக் எஸ்பி நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டு திருப்பூர் தெற்கு சட்ட ஒழுங்கு பிரிவின் துணை ஆணையராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் எஸ்பி நிலைக்கு உயர்த்தப்பட்டு தேனி மாவட்ட ஏஎஸ்பியாக இருந்த மதுக்குமார் மதுரை வடக்கு சட்ட ஒழுங்கு பிரிவின் துணை ஆணையராகவும், சிவகங்கை மாவட்ட ஏஎஸ்பியாக இருந்த ஸ்டாலின் கோவை வடக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவின் துணை ஆணையராகவும், திருவள்ளூர் மாவட்ட ஏஎஸ்பியாக இருந்த விவேகானந்த சுக்லா திருச்சி நகர வடக்கு பிரிவின் துணை ஆணையராகவும், விருதுநகர் மாவட்ட ஏஎஸ்பியாக இருந்த கராத் கருண் உத்தவ் ராவ் மதுரை நகர தெற்கு பிரிவின் துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கோவை மாவட்ட வடக்கு துணை ஆணையராக இருந்த ரோஹித் நாதன் கோவை போக்குவரத்து துணை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் கைதான ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். டெல்லியில் சூடோஃபெட்ரின் என்ற போதைப் பொருட்கள் சிக்கிய விவகாரத்தில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் இதற்கு பின்னணியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் இருப்பது தெரியவந்தது. தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கடந்த 9ஆம் தேதி டெல்லியில் சிக்கினார். அவரிடம் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஜாஃபர் சாதிக்கிற்கும் அவரது சகோதரர்களான மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்திருக்கிறது. இருவரும் தற்போது தலைமறைவாக இருக்கும் நிலையில் மைதீன் மற்றும் சலீமிற்கு எதிராக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கை 7 நாட்கள் காவலில் எடுத்துள்ள போதை தடுப்பு பிரிவினர் டெல்லியில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவரிடம் அதிகாரிகள் விளக்கம் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது, இதில் கிடைத்த பணத்தை என்ன செய்தார், எவ்வாறு போதைப் பொருட்களை கடத்தினார் என்பது குறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது.
சென்னை கீழம்பாக்கத்தில் உள்ள நகைக்கடையில் ஆய்வு செய்த இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் இருந்த 1 கிலோ 173 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கீழம்பாக்கத்தில் உள்ள ராகுல் கோல்ட் ஹவுஸ் என்ற நகைக்கடையில் சோதனை செய்தபோது போலி ஹால்மார்க் முத்திரை பதிக்கப்பட்ட நகைகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து போலி நகைகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அதன்படி போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட 262 கிராம் எடையுள்ள 16 தங்க வளையல்கள், 25 தங்கச் செயின்கள், 4 ஜோடி கம்மல்கள், 217 மோதிரங்கள் என 1 கிலோ 173 கிராம் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் போலி நகைகளை விற்பனை செய்த ராகுல் கோல்ட் ஹவுஸ் உரிமையாளரிடம் இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மத்திய அரசின் தேர்தல் நன்கொடை பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்த நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க SBIக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் SBI வங்கி முறையிட்டது. இதை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இன்று மாலை 5:30 மணிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க SBIக்கு உத்தரவிட்டது. அதோடு வரும் 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடவும் உத்தரவிட்டது. உத்தரவை பின்பற்ற தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் விதித்த கெடுவுக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை SBI வங்கி அனுப்பி வைத்துள்ளது. இதையடுத்து தேர்தல் பத்திர விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதை தேர்தல் ஆணையம் X வலைதளம் வாயிலாக உறுதிப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் வரும் 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதள பக்கத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. குடியரசுத் தலைவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்க வேண்டும் என்றும், கருத்து கேட்கும் வரை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாமல் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு வங்கி அரசியலுக்காகவே CAA சட்டத்தை காங்கிரஸ் எதிர்த்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டினார். தெலங்கானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடியை 3வது முறையாக வெற்றி பெற செய்வதில் நாட்டு மக்கள் உறுதியாக இருப்பதாகவும், முதல் முறை வாக்காளர்கள் முதல் நாட்டின் பெண்கள் வரை அனைவரும் மோடியின் பணியை பாராட்டுவதாகவும் கூறினார். 10 ஆண்டுகளில் ஊழல் இல்லாத ஆட்சியை மோடி கொடுத்துள்ளார் என்றும் அமித் ஷா கூறினார். ராமர் கோயில் கட்டுவதை காங்கிரஸ் 70 ஆண்டுகள் தாமதப்படுத்தியது என்றும், மோடியின் வாக்குறுதிப்படி தற்போது ராமர் கோவில் கட்டப்பட்டதாகவும் அமித் ஷா குறிப்பிட்டார். மேலும் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக காங்கிரஸ் கட்சி CAA-வை எதிர்த்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தங்களது மதத்தை காப்பாற்ற இந்தியாவிற்கு வந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு குடியுரிமை வழங்கி கௌரவிக்கும் பணியை பிரதமர் மோடி தொடக்கியிருப்பதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க காங்கிரஸ் 6 தீர்மானங்களை எடுத்திருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி MP தெரிவித்திருக்கிறார். X தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வன உரிமை சட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் ஓராண்டுக்குள் தீர்க்கப்படும் எனவும், நிராகரிக்கப்பட்ட கோரிக்கைகள் 6 மாதங்களுக்குள் மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வன பாதுகாப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்தும் சட்டங்களில் மோடி அரசு செய்த அனைத்து திருத்தங்களையும் காங்கிரஸ் திரும்பப் பெறும் என ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார். பழங்குடியினர் ஆதிக்கம் உள்ள பகுதிகளுக்கு பட்டியலிடப்பட்ட பகுதி என்ற அந்தஸ்து வழங்கப்படும் எனவும், பல மாநிலங்களில் செய்ததைப் போல பட்ஜெட்டில் பட்டியலினத்தவர்கள் மற்றும் பழங்குடியினருக்கு போதிய பங்கு வழங்க சட்ட பாதுகாப்பை அளிப்பேன் என்றும் ராகுல் காந்தி தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறும் ஹரியானா மாநிலத்தில் கூட்டணி முறிவால் ஒரே நாளில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. ஹரியானா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நயப் சிங் சைனிக்கு ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பாரதிய ஜனதா MLA-க்கள் பன்வாரிலால், ஜெய்பிரகாஷ் தலால் மற்றும் சுயேட்சை MLA ரஞ்சித் சிங் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். ஷைனி குருக்ஷேத்ரா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர். இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹரியானாவின் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த நயப் சிங் சைனி கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்.
முன்னதாக முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டார் மற்றும் அவரது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் காலையில் பதவி விலகியது. இதில் துணை முதல்வரும் ஜனநாயக ஜனதா கட்சியின் தலைவருமான துஷ்யந்த் சௌதாலாவும் பதவி விலக நேர்ந்தது. மனோகர்லால் கட்டார் அரசுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருந்த ஜனநாயக ஜனதா கட்சி வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பாரதிய ஜனதாவிடம் தொகுதிகளை கோரியது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மனோகர்லால் கட்டார் தலைமையிலான அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தது. தமிழ் மாதத்தின் பங்குனி மற்றும் மலையாள மாதத்தின் மீன மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நடை திறக்கப்படுகிறது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை காலங்கள் தவிர விஷு, ஓணம் பண்டிகை உள்ளிட்ட விசேஷ நாட்களிலும் தமிழ் மற்றும் மலையாள மாத பிறப்புகளிலும் நடை திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி திருவிழா மற்றும் மலையாள மாதத்தின் மீன மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழா வரும் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் இறுதி நாளில் பம்பையில் ஐயப்பனுக்கு ஆராட்டு விழாவும் அன்று மாலை ஹரிவராசனம் பாடப்பட்டு நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் sabarimala.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்புவை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி ரயில் நிலையம் முன்பு திமுக மகளிர் அணி மாநில செயலாளர் ஹெலன் டேவிட்சன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவின் திட்டங்கள் குறித்து அவதூறாக பேசி வரும் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் குஷ்புவிற்கு கண்டனம் தெரிவித்தனர். நெல்லையில் வண்ணாரப்பேட்டை மற்றும் டவுன் பகுதிகளில் குஷ்புவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். குஷ்புவின் உருவப்படத்தை எரிக்க முயன்ற திமுகவினரை அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தூத்துக்குடியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் குஷ்புவின் உருவப்படத்தை எரித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்புவை கண்டித்து அவரது புகைப்படத்தை தீயிட்டு எரித்து திமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மணிக்கூண்டு அருகே திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் குஷ்புவின் உருவப்படத்தை தீயிட்டு கொளுத்தி கண்டனத்தை தெரிவித்ததோடு குஷ்புவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் குஷ்புவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அவரது உருவ பொம்மையை திமுகவினர் எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் அதிமுக நிர்வாகி உட்பட மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் கடந்த 9ஆம் தேதி இரவு வீரகுமாரசாமி கோயில் திருவிழாவையொட்டி பாட்டு கச்சேரி நடைபெற்றது. அப்போது கச்சேரி பார்த்துக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி 6 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பிரபாகர், செம்மாண்டபாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 5 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதையடுத்து அதிமுக ஐடி விங் நிர்வாகி தினேஷ், சதீஷ், நவீன்குமார், நந்தகுமார், பாலசுப்ரமணி ஆகிய 5 பேரும் திருப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தனக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முடியும் வரை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த மாதம் 15ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அமர்வில் 17வது வழக்காக இன்று விசாரணைக்கு வருகிறது.
அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அந்த வழக்கிலிருந்து விலகியுள்ளார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் வாங்கும்போது கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை இணை இயக்குநர் அங்கித் திவாரி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி விவேக் குமார் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருவடிக்குமார் அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து வாதாடினார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க வலியுறுத்தி ஜாமீனுக்கான நிபந்தனைகள் குறித்து வாதிட்டார். இதனால் கோபமடைந்த நீதிபதி விவேக் குமார் சிங் அங்கித் திவாரியின் ஜாமீன் மனுவை விசாரிக்க தான் விரும்பவில்லை என கூறி வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். தமிழை தாய்மொழியாக கொண்டிராத சிறுபான்மை மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வருகிற 26ஆம் தேதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத சிறுபான்மை பிரிவு மாணவர்கள் பொதுத் தேர்வில் தமிழ் பாடம் எழுத வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக தங்களுடைய மொழி பாடத்தை தேர்வாக எழுதிக் கொள்ளலாம் எனவும் இந்த அறிவிப்பு நடப்பாண்டு மட்டுமே பொருந்தும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என கூறியிருந்தார். இந்நிலையில் கர்நாடகாவின் சாம்ராஜ் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சித்தராமையா தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் யாரும் தண்ணீர் கேட்கவில்லை என்றும் அவர்கள் கேட்டாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் எனவும் கூறினார். ಅವೆಲ್ಲ ಸುಳ್ಳು. ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ಕೊಡಲ್ಲ ತಮಿಳುನಾಡಿಗೆ. ನಮಗೆ ಕುಡಿಯೋ ನೀರಿಗೆ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ದೇನೆ ಯಾರಿಗೂ ನೀರು ಕೊಡಲ್ಲ. ಮತ್ತೆ ಕೊಡಬೇಕು ಅವ್ರು ಕೇಳೂ ಇಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀವಿ ನೀರನ್ನ? ನೀರೆಲ್ಲಿದೆ ಕೊಡಕ್ಕೆ? ನೀರು ಕೊಡೋ ಪ್ರಶ್ನೆನೇ ಇಲ್ಲ. ತಮಿಳುನಾಡಿನವ್ರು ಕೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ, ಕೇಂದ್ರದವ್ರು ಹೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ, ಯಾರು ಹೇಳಿದ್ರು ಕೊಡಲ್ಲ. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது பீகாரில் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதன தர்மத்திற்கு எதிராக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது பெரும் சர்ச்சையாகியது. இதற்கு RSS மற்றும் வலதுசாரி அமைப்புகள் மட்டுமல்லாமல் பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இதை தேர்தல் பரப்புரையிலும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்தன. இதைத் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பீகாரில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சனாதன தர்மம் குறித்து பேசி மத உணர்வுகளை புண்படுத்தியதாக பீகாரின் ஹர்ரா நகரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக கூறி நடிகை குஷ்புவுக்கு கண்டனம் தெரிவித்து அமைச்சர் கீதா ஜீவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நடிகை குஷ்பு அவர்கள் முதலமைச்சர் வழங்கும் இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு அந்த பெண்களுக்கு வழங்கும் தொகையை பிச்சை போடுவதாக இழிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த உரிமை திட்டத்தை பெறுகின்ற அந்த 1,16,00,000 பெண்களையும் இழிவுபடுத்தி அந்த அம்மா பேசியிருக்கிறது மிகவும் வருத்தத்தை தருது. பெண்களுடைய வாழ்க்கை நிலை அறியாதவர் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் நடுத்தர வாழ்க்கை முறை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பயன் தருது என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஒன்றுமே தெரியாமல் வீட்டிலேருந்து வெளியே வந்து மைக்கை பார்த்து பேசுறது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய ஒரு உரிமை தொகையை நீங்கள் அசால்ட்டா பிச்சை போடுறான்ற வார்த்தை சொல்றீங்க. பிச்சைன்றது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வார்த்தைகளை இப்படியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா இதற்கு எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள் 1,16,00,000 மகளிர் உரிமை தொகை பெண்களும் உங்களுக்கு சரியான பாடம் போட்டுவார்கள். அவர்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். அடக்கி வாசியுங்கள் என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்கிறேன். பாஜக பாமக இடையிலான கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளில் பாஜக கவனம் செலுத்தி வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடனான திரைமறைவு பேச்சுவார்த்தையில் பாஜக ஈடுபட்டு வந்த நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 8 முதல் 10 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படவிருப்பதாகவும்
கூட்டணியில் இடம்பெற பாமக தரப்பில் நிபந்தனைகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தலைமறைவான முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பாஸ்போர்ட்டை முடக்க சிபிசிஐடி பரிந்துரைத்துள்ளது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ராஜேஷ் தாஸை கைது செய்ய முயன்றபோது அவர் தலைமறைவாக இருப்பது தெரியவந்ததாகவும் அவர் வெளிநாடு செல்வதை தவிர்க்கும் விதமாகவும் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் அவரது பாஸ்போர்ட்டை முடக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என சிபிசிஐடி தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு ராஜேஷ் தாஸ் மீதான பாலியல் வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. கனமழை காரணமாக அர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனஸ் ஏர்ஸின் பல்வேறு பகுதிகள் தனி தீவாக காட்சியளிக்கின்றன. பியூனஸ் ஏர்ஸின் அவலானடா பகுதியில் தொடர் மழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் பெருமளவு தண்ணீர் தேங்கியது. இதனால் முக்கிய சாலைகள் அனைத்தும் குளங்களாக காட்சியளித்தன. இடுப்பளவு தேங்கி நின்ற சாலை தண்ணீரில் பலரும் சிரமத்தோடு வாகனங்களை இயக்கிச் சென்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளை சுற்றி தண்ணீர் தேங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர். கனமழை காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் மணிக்கணக்கில் விமான நிலையத்தில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே பெருமழை காரணமாக பகுதியில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 48 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணியை மும்பை சிட்டி எஃப்சி வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் விக்ரம் சிங் 3 மற்றும் 10வது நிமிடங்களில் அடுத்தடுத்து கோல் அடித்து மும்பை அணிக்கு சிறப்பான தொடக்கம் கொடுத்தார். இதற்கும் பதிலடி கொடுக்க முடியாமல் நார்த் ஈஸ்ட் அணி தவித்தது. தொடர்ந்து சிறப்பாக விளையாடி மும்பை சிட்டி 4 கோலை அடித்து அசத்தியது. பதிலுக்கு நார்த் ஈஸ்டால் 1 கோல் மட்டுமே அடிக்க முடிந்தது. இதனால் மும்பை 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. புள்ளிப்பட்டியலில் மும்பை சிட்டி, மோகன் பகான், ஒடிஷா மற்றும் கோவா ஆகிய அணிகள் முதல் 4 இடங்களில் உள்ளன. இன்றைய ஆட்டத்தில் கேரள பிளாஸ்டர்ஸ் மற்றும் மோகன் பகான் அணிகள் மோத உள்ளன. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் எலிஸ்பெரியின் சிறப்பான ஆட்டத்தால் மும்பை இந்தியன்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதன்படி களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க வீராங்கனைகளான மேத்யூஸ் 26 ரன்களும் சஞ்சனா 30 ரன்களும் எடுத்தனர். மற்ற வீராங்கனைகள் பந்து வேகத்தில் ஆட்டமிழக்க 19 ஓவர்களில் 113 ரன்களை மட்டுமே எடுத்து மும்பை அணி ஆல் அவுட் ஆனது. பெங்களூரு தரப்பில் எல்லிஸ்பெரி 6 விக்கெட்டுகளை எடுத்தார். தொடர்ந்து ஆடிய பெங்களூரு அணியின் எல்லிஸ்பெரி பேட்டிங்கில் அசத்தி 40 ரன்களை சேர்த்தார். அவருக்கு உறுதுணையாக ரிச்சா கோஷ் 36 ரன்களை சேர்க்க 15 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகி விருதை எல்லிஸ்பெரி தட்டிச் சென்றார். டெல்லி, மும்பை, பெங்களூரு ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் சட்டத்தால் எந்த நன்மையும் இல்லை என்றும், தேர்தல் அரசியலுக்காக குடியுரிமை திருத்தச் சட்டம் தற்போது அமல்படுத்தப்படுகிறதோ என கருத வேண்டியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து குடியுரிமை கோருவோர் மொபைல் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. CAA 2019 என்கிற பெயரில் மொபைல் செயலியை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லாதவர்கள் செயலி மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் இந்திய குடியுரிமைக்காக விண்ணப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்வதற்கான வலைதளம் உள்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் விற்பனையகமாக தமிழகம் மாறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆரைபுரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது.
பூவிருந்தவல்லியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்ட அதிமுகவினர் குட்கா பாக்கெட்டுகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை, கிருஷ்ணகிரி, வேலூர், தேனி, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தினர். முன்னதாக போராட்டத்தின் போது பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் பலமுறை போதைப் பொருட்களை கடத்தியதில் சம்பாதித்த பணத்தை திமுக நிர்வாகிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்ததாக தகவல் வெளியாகியிருப்பதாக குற்றம் சாட்டினார். மாபியா, போதைப் பொருள் மாபியா ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த போதைப் பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஓட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆங்கிலேயர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் காரைக்குடி ரயில் நிலைய சந்திப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. சிறு ரயில் நிலையமாக இருந்தாலும் அனைத்து விரைவு ரயில்களும் இங்கு நின்று செல்லும் என்பது இந்த ரயில் நிலையத்தின் சிறப்பாகும். ஆனால் ரயில் நிலையம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும், உட்காரும் இருக்கைகள், குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் முறையாக இல்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பயணிகளின் நலன் கருதி உடனடியாக தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கின்றனர். நடைமேடையெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால வயதானவர்கள்லாம் ஏறி இறங்க சிரமப்படுறாங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் எல்லாம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி பெட்டிஷனாக எழுதி கொடுத்தோம், மதுரைக்கு அனுப்பிவிட்டோம். அது எந்த ஆக்ஷன் எடுக்கலை இது வரைக்கும். அதனால் இந்த ஸ்டேஷனை நல்லா தரமாக மேம்படுத்தி எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி செய்யணும். புதுக்கோட்டை அருகே ஒரு கிராமமே செடிகளை வளர்த்து நாட்டையே பசுமையாக்கி வருகிறது. அரிமளத்தை அடுத்த பசுமை சூழ்ந்த அழகிய கிராமம் கல்லுக்குடியிருப்பு. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பிரதான தொழிலே செடிகளை வளர்த்து அதனை வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதுதான். சுமார் 60க்கும் மேற்பட்ட வகையான மரக்கன்றுகள், அழகு செடிகள், பழக்கன்றுகள் என 90 செடிகள் இங்கு கிடைக்கின்றன. இந்த ஆண்டு சரியான மழை இல்லாத காரணத்தால் வழக்கத்தை விட விற்பனை மிகவும் குறைந்திருப்பதாக கிராமத்தினர் கூறுகின்றனர். தங்கள் தொழிலை மேம்படுத்த அரசு தங்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இலங்கை கிழக்கு மாகாணத்தில் படையெடுக்கும் வெளிநாட்டு பறவைகளை காண மக்கள் குவிந்து வருகின்றனர். மட்டக்களப்பு பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு பறவைகள் வலசை வருகின்றன. ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் மரங்களில் தங்கி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்து பின்னர் தமது குஞ்சுகளுடன் மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து சொந்த நாட்டுக்கு திரும்பிச் சென்று விடுவது வழக்கம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு காலதாமதமாக மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு பறவைகள் வலசை வந்துள்ளதாக கூறுகின்றனர். பறவைகளை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்லும் நிலையில் விடுமுறை நாட்களில் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என இலங்கை வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 6 மாத விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு 4 நாடுகளைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக பூமிக்கு திரும்பினர். 4 நபர்களும் மெக்சிகோ வளைகுடாவில் தரையிறங்கினர். இந்த பயணத்தை நாசாவின் ஜேஸ்மின் முக்பலி, டென்மார்க்கின் ஆண்ட்ரியாஸ் மோகன்சன், ஜப்பானைச் சேர்ந்த சடோஷி புருகாவா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த கான்ஸ்டாண்டின் போரிஷோவ் ஆகியோர் மேற்கொண்டனர். 4 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் நாசாவின் திட்டத்தில் பயணித்தது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளிக்கு சென்ற இவர்கள் 6 மாத பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது பூமி திரும்பினர். இவர்களுக்கு மாற்றாக புதிதாக 4 நபர்கள் விண்வெளி நிலையத்துக்கு சென்றடைந்துள்ளனர். பிரபல இயக்குநர் AR முருகதாஸ் தனது அடுத்த படத்தில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுடன் இணைய உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு மே மாதத்தில் தொடங்கும் என கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு ரம்ஜானுக்கு இந்த படம் திரைக்கு வரும் எனவும் முருகதாஸ் தெரிவித்திருக்கிறார். தற்போது சிவகார்த்திகேயனின் படத்தை AR முருகதாஸ் இயக்கி வரும் நிலையில் அதற்கடுத்து சல்மான் கான் படத்தை இயக்கவுள்ளார். ஏற்கனவே பாலிவுட்டில் அமீர் கான் மற்றும் அக்ஷய் குமாரை வைத்து முருகதாஸ் படங்களை இயக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.